ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அதுக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 1 kg ஆட்டா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட போடுறதுக்கு புதினா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை 1 கப் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி 1 கப் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மில்க் 1 டீ கப் ஃபுல்லாக வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச புதினா போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரை போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ மில்க் ஊற்றிக்கலாம். மில்க் நம்ம டீ கப் 1 டீ கப் மில்க் எடுத்து வச்சுருக்கோம். வார்ம் மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெதன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கூட வெதமாக இருக்கணும். கொஞ்சமாக ஆயில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துன்னு வரலாம். நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம பிசையணும். நம்ம எதுக்கு ஹாட் மில்க் ஊற்றுறோன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வரும். பாருங்கள், இது பிசைஞ்சிட்டா நம்ம ஒரு 10 to 15 minutes அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்யலாம். ஒரு 10 to 15 minutes இதை மூடி போட்டு இல்லை ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். அது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இப்படி தடவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலே நம்ம செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes விட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். எக் ஸ்கிராம்பிள் செய்கிறதுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரை போட்டுக்கலாம். நான் 2 ஆனியன்ஸ் எடுத்து வச்சு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் பாதி வதங்கி வரட்டும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கிருந்தா நான் ஒரு பெரிய டொமேட்டோ சாப் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 6 எக் எடுத்துக்கிறேன் எக் ஸ்கிராம்பிளுக்கு.
பெப்பரு நல்லா கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக சால்ட் போடுறேன், பீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கிறோம். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஊற்றிக்கலாம். இது பெப்பர் பவுடர் இந்த மாதிரி போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கிறோம், பெப்பர் பவுடர் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி போட்டு செய்யும் போது நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் க்ரீன் சில்லி பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். எனக்கு எவ்வளோ வேணுமோ மாவு அவ்வளோ மட்டும் நான் எடுத்துன்னு இருக்கிறேன். கொஞ்சம் மாவு மனை மேலே டஸ்ட் பண்ணிக்கினேன். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கினேன். மாவு பிசைஞ்சு வச்சு எப்படியோ ஒரு 1/2 hour ஆச்சு. இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட. கீரை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி பிளெயினாக, எப்பவுமே பிளெயினாக சப்பாத்தி நம்ம சப்பாத்தி திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம எக் ஸ்கிராம்பிளோட வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் சப்பாத்தி வித் எக் ஸ்கிராம்பிள். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.